Hi homies, thank you for spending your time here. புதருள்ள பூந்துட்டு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ப்ளூபெர்ரி பிக்கிங் ஃபார்முக்கு. ஆக்சுவலாக அம்மா வந்து இங்கே வந்ததுலேருந்தே ஒரு ஆப்பிள் பிக்கிங் ஃபார்முக்கு வரணும், ஃப்ரூட் பிக்கிங் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆப்பிள் வந்து ஃபால் சீசனில் தான் இருக்குன்றதுனால இப்போ வந்து ப்ளூபெர்ரி பிக்கிங் ஃபார்முக்கு வந்திருக்கோம். எங்கள் ஸ்லாட்டில் வந்து 2 பைண்ட் கொடுத்து எவ்வளோ வேணும்னா ப்ளூபெர்ரிஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மாவுக்கு ஒன்றும் என் தங்கச்சிக்கு ஒன்று கொடுத்து சண்டை போட்டுக்காமல் போய் பறிச்சுக்கோங்க அப்படின்னாச்சு. ஆனால் என் தங்கச்சிக்கு வந்து பாசத்தில் அவள் என்கிட்ட இது கொடுத்து, சரி உனக்கு தான் பெரிக்கு பிடிக்கும்ல நீ பறிச்சுக்கோ அப்படின்னா. ஸோ அதனால 2 பேரும் சேர்ந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு இந்த செடியில் மட்டும் எல்லாமே கிரேப் சைஸுக்கு பெருசாக கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து பறித்தவங்க எல்லாருமே வந்து மேலேருந்து பறித்து கீழெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நான் கீழே போய் உட்காந்து பறிச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து நான் ப்ளூபெர்ரி பறிக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கடகடன்னு போய் பறிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலாக வெயில் வந்து செம்மையாக வெயில் பொழக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்தில் வேறு. எங்கள் அம்மாவும் ஸோ ஃபாஸ்ட்டாக போய் பறிச்சுட்டு இது பண்ணாங்க. என் தங்கச்சி வேறு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா, என்னம்மா 100 நாள் வேலைக்கு வந்த மாதிரி கடகடன்னு பறிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. நாங்கள் வந்து நானும் என் தங்கச்சியும் ஆக்சுவலாக போய் ஒரு செடியாக ஆக்சுவலாக 7 ஸ்லாட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்லாட்குள்ளே கவர் பண்ணி நாங்கள் ஒரு செடியாக எது பெருசாக இருக்குது, எது வந்து ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வந்திருக்கோம் ஒரு 1 kg கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை பறிச்சுட்டு கிளம்பியாச்சு. The goal is to not waste all these blueberries. So let's see நம்ம என்ன பண்ணலான்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட் ட்ரீட்காக இந்த வெஞ்சி ஜெலாட்டோ ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஆக்சுவலாக என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இது காட்டணும், லைக் இந்த ஜெலாட்டோ வந்து டேஸ்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக போயிருந்தோம். அண்ட் as soon as we reached home, right away நான் எல்லா ப்ளூபெர்ரிஸும் பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணி I stored it in the airtight container. ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் அந்த ப்ளூபெர்ரி எடுத்துட்டேன், எங்கே வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு. இப்போ வந்து ஒரு 3/4 ஆஃப் தி ப்ளூபெர்ரிஸ் வந்து எடுத்து சிரப் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 3 to 4 ஃபுட் டிஷ்ஷஸ், டெசர்ட் டிஷ்ஷஸ் மாதிரி மைண்டில் இருக்குது. ஸோ அது பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். இப்போது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா ப்ளூபெர்ரி கோகோனட் க்ரம்பிள் ஐஸ்கிரீமுக்காக. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஐஸ்கிரீம் பேஸ்க்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஹெவி க்ரீம் போட்டு எல்லாத்தையும் லைக் நான் வாங்கின ஒரு பாட்டில் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து கிச்சன் ஐட்லேயே நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால என்கிட்ட ஹேண்ட் விஸ்கர் தனியாக இருக்குது, இருந்தாலும் இது குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால கிச்சன் ஐட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து என்னென்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்ச என் விப்டு க்ரீம் வந்து வெண்ணையாக இருக்கும். இங்கே சிரப் ஊற்றலாம் அப்படின்ற இதில் சைடில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப அதாவது ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா விப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நான் இதை நோண்டிகிட்டே அதை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் டக்குன்னு பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு கிராஜுவலாக கோகோனட் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு லைக் ஸ்லோவாக பண்ணதுக்கு ஆரம்பித்தேன். ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக இதுக்கு மேலே பண்ணோம்னா அது பட்ரி டெக்ஸ்சர் வந்துருமோன்ற பயத்தில் வர பண்ணேன். ஏன்னா ஐஸ்கிரீம் நான் இதுவரை பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் லைக் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரணும் அப்படின்றதுக்காக அதிலே வச்சு பண்ணிட்டேன்.
So now I'm going to make the crumble that gives the ice cream that nice crunchy texture, you know. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஐஸ்கிரீமில் நட்ஸ் போடுற மாதிரி இந்த க்ரம்பிளும் வந்து அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த டோ எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கோகோனட் போடலாமா வேணாமான்ற ஒரு தாட்டில் தான் போட்டேன். சரி ஓகே, போட்டால் ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபைனலாக. அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணிட்டேன். லைக் அவன் வந்து சின்ன இது தானே அப்படின்றதுனால ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணிட்டேன். அண்ட் லேட்டர் தோ இப்படி தான் டர்ன் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக நான் நினச்சதை விட இது நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக நல்லா வந்துச்சு. இது வந்து முன்னாடியே நல்லா பிரேக் பண்ணி ஒரு பிக் சங்க்ஸாக வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து கூல்டன் ஆகுறப்போ கொஞ்சம் ஈஸியாக ஆகும். லைக் எல்லா எண்டுமே வந்து கிறிஸ்ப் இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் லேயரிங் இட். ஸோ நான் இது பண்ண ஆரம்பித்ததுமே என் தங்கச்சி வந்து பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் இந்த பாக்ஸ் வந்து அவளுக்குன்னு கொடுத்து, சரி ஓகே உன் இஷ்டப்படி நீ லேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஆக்சுவலாக என்னை விட நானாச்சும் வீடியோவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் இப்படி தெரியணும், கை மறைக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக அவள் ரொம்ப பொறுமையாக எல்லாமே அழகாக பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் நான் ரொம்ப நேரம் அதை வந்து போடலை, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் ஆனால் நான் பண்ணதை விட இது ரொம்ப பெட்டராக இருந்தது. அண்ட் தென் அந்த ஈவினிங் வந்து சரி வெளியே பக்கத்தில் ஏதாவது தீம் பார்க் மாதிரி போகலான்னு போனப்போ தான் லைக் கனடாவில் நடந்த அந்த வைல்ட் ஃபயர் வந்து இங்கே நியூயார்க் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஆக்சுவலாக ஏர் குவாலிட்டியே வந்து ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் ரொம்ப நேரம் இல்லை, திருப்பி வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே இது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஓவர் நைட்டில் இருந்து நான் நெக்ஸ்ட் டே காலையில் எடுத்து பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். வெளியும் போயிட்டு கொஞ்சம் க்ரோசரிஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்து எடுத்ததுனால இது ஒரு மாதிரி ஃப்ரோசனில் இருந்தது. நானும் வந்து உடனே ஆர்வக்கோளாறில் அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண ஆகாமல் டக்குன்னு எடுத்தாச்சு. அண்ட் தென் இந்த பாக்ஸ் வந்து என்னென்னா லைக் ஒரு 10 to 15 minutes வந்து கவுண்டர் டாப்லேயே ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ண. ஆக்சுவலாக த டெக்ஸ்சர் வாஸ் ரியலி ஸ்மூத், லைக் மச் பெட்டர். அந்த ப்ராப்பராக ஐஸ்கிரீம் ஷாப்பில் இது பண்ணுற மாதிரி அந்த ஸ்மூத்தாக வந்துச்சு.
If you stayed with me until the end, thank you so much for your time and support. It truly means a lot. If you enjoyed this video, please subscribe and share it with someone who loves blueberries or simply loves the color blue like me. And maybe with someone wondering what to make with all those blueberries sitting in their fridge. I hope this gave you some inspiration. See you in the next video. Tada bye.